Hello everyone. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்துட்டு ஒரு ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஓட ஒரு டெசிஷன் that came out in the month of January 2022. In the decision வந்துட்டு it was based upon something which happened in July 2021 in Maharashtra State Legislative Assembly. So first நம்ம timeline பார்ப்போம், என்ன இஷ்யூன்னு பார்ப்போம், and then we'll see what is the verdict. இதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க்ஸ், நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலோட லிங்க்கையும் நான் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறதுக்கு ட்ரை பண்றேன். எஸ், ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அதுல இருந்தும் யூ கேன் ரீட் இட். ஸோ இஷ்யூ என்னன்னாக்கா, ஜூலை 2021ல மகாராஷ்டிரா ஸ்டேட் அசம்பிளில ஒரு ரெசல்யூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. என்னென்ன அந்த ரெசல்யூஷன்ல பாஸ் பண்ணாங்கன்னா, தட் 12 MLAs from BJP they should be barred from entering the legislative premises for 12 months. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன், இது வந்துட்டு இட் வாஸ் நாட் டெசிஷன் டேக்கன் பை த ஸ்பீக்கர், ஆனால் the resolution வந்துட்டு it was passed by the house as a whole and 12 monthsக்கு they were suspended. 12 MLAs சஸ்பெண்ட் பண்ணாங்க. அண்ட் ஜனவரி 2022ல சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணிச்சு தட் இந்த ஆர்டர் என்ன பாஸ் ஆயிருக்கோ தட் இஸ் irrational and illegal. ஸோ நம்ம பார்ப்போம் வாட் ஆர் தி ஆர்குமெண்ட்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் கேவ் and என்ன ஆர்குமெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் had gave and why இந்த பர்டிகுலர் டெசிஷனுக்கு வந்தது. வாட் ஆர் தி கான்ஸ்டிடியூஷனல் articles that are related to this, ஏதோ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன் இருந்ததா இல்லையான்னு பார்த்துட்டு then by that you will be able to understand the issue. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஆர்குமெண்ட் கொடுத்தாங்கன்னாக்கா, ஒரு பர்டிகுலர் ரூல், எந்த ஹவுஸா இருந்தாலுமே அதுக்கு ஒரு ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கும். லோக்சபாக்கு இருக்கிற மாதிரி ஈச் ஸ்டேட் அசம்பிளிக்கும் அந்த மாதிரி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அதுல ஒரு பர்டிகுலர் ரூல், இந்த ரூல் 53 வந்துட்டு இது ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் கேஸ்ல சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட் கிட்ட சொன்னாங்க தட் இந்த லிமிடேஷன் வந்துட்டு ஸ்பீக்கர் மேல மட்டும்தான். ஆஸ் சச் எந்த ரூலுமே எந்த லிமிடேஷனும் பிளேஸ் பண்றது இல்லை. லைக் டு வாட் எக்ஸ்டென்ட் அந்த மெம்பரை வந்துட்டு நம்ம சஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு ஆஸ் சச் ரூல்ஸ்ல ப்ரொவைட் ஆகல. அதனால திஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி ஆர்குமெண்ட் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது. ஸோ அந்த ஹோல் ஹவுஸே டிசைட் பண்ணிருக்கு தட் இந்த 12 மெம்பர்ஸை வந்துட்டு நம்ம சஸ்பெண்ட் பண்ணணும். அதனால தே ஹவ் டிசைடட் த டைம் லைன் டு பி as 12 months. ஸோ ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னாக்கா, எக்ஸ்பல்ஷன் ஒன்று இருக்கு, எக்ஸ்பெல் பண்றது ஒன்று, சஸ்பெண்ட் பண்றது இன்னொன்று. ஸோ எக்ஸ்பெல்லுங்கிறது இட் இஸ் அ மோர் ஹையர் பவர். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னாங்க எக்ஸ்பெல் பண்றதுக்கே பவர் இஸ் அவைலபிள் டு த ஹவுஸ், அப்புறம் சஸ்பெண்ட் பண்றதுக்கு வாட் இஸ் தி இஷ்யூ அப்படின்னு சொல்லி தட் வாஸ் another ஆர்குமெண்ட் அந்த ஹவுஸ் கொடுத்தது, சாரி த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது. தேர்ட் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னாங்க டியூரிங் சஸ்பென்ஷன் a member continues to hold office but they are just their voice is not being heard in the legislature. இதுதான் அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்டோட தேர்ட் ஆர்குமெண்ட். அண்ட் ஃபோர்த் ஆர்குமெண்ட் வந்துட்டு they cited the separation of powers principle that article 212ல judiciary cannot examine the regularity of procedure adopted by the house. So நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் that the judiciary cannot inquire into the proceedings of the house. ஸோ இதுதான் ஒரு செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜஸ்ட் அவங்களோட டெசிஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கொடுத்தது. ஸோ ஈவன் தோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த சுப்ரீம் கோர்ட் it has overruled this particular decision. and சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்ததுன்னா, ஆர்டிகல் 190 clause 4 படிச்சோம்னா, ஸோ அதுல கிளியரா போட்டிருக்கு இஃப் அ பர்டிகுலர் சீட் ஆர் இஃப் அ பர்டிகுலர் மெம்பர் 60 நாளுக்கு அந்த ஹவுஸோட செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணலனாக்க அந்த ஹவுஸ் வந்துட்டு இட் மே டிக்ளேர் தட் சீட் டு பி வேக்கண்ட். ஆல்ரைட், ஸோ அப்போ இந்த சஸ்பென்ஷன் எப்போ 12 மாசத்துக்கு இருக்கோ அப்போ கண்டிப்பா அந்த சீட் வந்துட்டு வேக்கண்ட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் இஷ்யூ. ரெண்டாவது வந்துட்டு ஒரு சீட் வேக்கண்ட் ஆச்சுனாக்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 என்ன சொல்லுதுன்னா, அந்த வேகன்சி எது கிரியேட் ஆயிருக்கோ அதுக்கு பை எலெக்ஷன் ஹேஸ் டு ஹேப்பன் வித்தின் 6 months. அப்போ இந்த கேஸ்ல பார்த்தோம்னாக்க இந்த ரெண்டு பர்டிகுலர் ஒன்று வந்துட்டு கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கலும் வயலேட் ஆகுது, ரெண்டாவது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் ஆர்பிஏவும் வயலேட் ஆகுது. ஸோ தெர் இஸ் அ லெஜிஸ்லேட்டிவ் ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. எந்த பர்டிகுலர் ஹவுஸ்லயுமே ஒரு சீட் வேக்கண்டா இருந்ததுனாக்கா அதுக்கு பை எலெக்ஷன் நடக்கணும் 6 மாசத்துக்குள்ள அப்படின்னு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் எப்போ ஒரு ரூல் ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கோ அப்போ அந்த டைம்ல 12 மாசத்துக்கு நம்ம ஒருத்தரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணினோம்னாக்க that is constitutionally invalid according to article 190 clause 4 and
நம்மளோட செக்ஷன் பைலாஸோட செக்ஷன் ஆர்பிஐல பார்த்தோம்னாலும் it is considered to be as a violative of that particular act. ஸோ இந்த ரெண்டு பர்டிகுலர் ரீசனை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் சைட் பண்ணிட்டு சொல்லிச்சு தட் தி ஆர்டர் தட் திஸ் பர்டிகுலர் ஹவுஸ் ஹஸ் கம் அப் வித் திஸ் இல்லீகல் அண்ட் irrational. மூணாவது கோர்ட் என்ன சொல்லுச்சுனாக்க, see இது இந்த ஆக்ட் வித் த டிசிஷன் விச் த லெஜிஸ்லேச்சர் ஹஸ் டேக்கன், இட் இஸ் நாட் ஜஸ்ட் irregularity of procedure. அதாச்சும் இது வந்துட்டு fine, accepted that separation of powers is there, but then the house, the legislatureமே வந்துட்டு within the confines of the constitution தான் ஆக்ட் பண்ண முடியும். It is not possible that ஒரு legislature வந்துட்டு it can act according to its whims and fancies. இல்லையா? என்ன பர்டிகுலர் ஆக்ட் என்ன பர்டிகுலர் டெசிஷனா இருந்தாலுமே it has to be within the tenets of the constitution that we have. So சுப்ரீம் கோர்ட்டோட இன்னொரு பிரைம் ஆர்குமெண்ட்ஸ் கோர்ட்டு என்னதான் இருந்ததுனாக்கா, எப்போ ஒரு சீட் வந்துட்டு இவ்வளோ டைமுக்கு வேக்கண்டா இருக்கோ, ஸோ அப்போ அது இட் கிரியேட்ஸ் அ சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷனாக்கா, த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சி இஸ் நாட் ரெப்ரசன்டட் இன் த ஹவுஸ். இல்லையா? இப்போ ஒரு பர்டிகுலர் மெம்பரை வந்துட்டு நம்ம எக்ஸ்பெல் பண்றோம், ஒரு சஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ராஜ்யசபாலையும் நிறைய மெம்பர்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, வேற ஸ்டேட் ஹவுசஸ்லையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மேக்ஸிமம் எவ்வளோ டைமுக்கு சஸ்பெண்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் த ரிமைண்டர் ஆஃப் த செஷன். ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அந்த டைம்ல வந்துட்டு for some, let us say, for disorderly conduct வந்துட்டு the presiding officer or the house wants to suspend a member அப்படின்னா, yes, they are allowed to do that. ஆனா எத்தனை டியூரேஷனுக்கு they are allowed, they can suspend a member பார்த்தோம்னாக்க it can be at the maximum அந்த செஷனோட ரிமைண்டர் டியூரேஷன் என்ன இருக்கோ அது வரையும் சஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு மேல சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னாக்க இந்த பர்டிகுலர் வயலேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ரீசன்ஸ்னால the Supreme Court has overruled that particular decision. ஸோ இதுதான் நடந்த இஷ்யூ, இதுதான். ஸோ இப்போ யூபிஎஸ்சியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம்னாக்க, ஸோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒன் ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு ரெலவெண்ட் ஆர்டிகல்ஸ் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இப்போ இப்படி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்குனாக்க, ஸோ இதுக்கு ரிலவெண்டான ஆர்டிகல்ஸ் என்ன கான்ஸ்டிடியூஷன்ல அது தெரியும். லைக் நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்லயும் சொன்னேன், ஒன்னு வந்துட்டு ஜுடிஷியரி ஷுட் நாட் என்கொயர் இன்டு தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். ஸோ அதுக்கு பார்த்தோம்னா 122 இருக்கு, ஸ்டேட் லெவல்ல வரும்போது 212 இருக்கு. ஸோ இதுல இந்த பர்டிகுலர் இஷ்யூல இன்னொரு ஆர்டிகல் கோர்ட்டுமே சைட் பண்ணிருக்கு, தட் இஸ் 190. ஸோ இந்த மூணு ஆர்டிகலுமே யூ கேன் கோ த்ரூ இட் அண்ட் இதை கோ த்ரூ பண்ணீங்கன்னாக்க இதுக்கு ரிலவெண்டான இந்த இஷ்யூல என்ன நடந்திருக்குன்னு யூ கெட் சம் கிளாரிட்டி. ரெண்டாவது வந்துட்டு செக்ஷன்ஸ் இன் ஆர்பிஐ. ஸோ பை எலெக்ஷன்ஸ் நடக்கிற செக்ஷன்ஸ் ஆர்பிஐல யூ ஹேவ் டு கோ த்ரூ தட் ஒன்ஸ். எனக்கு தெரிஞ்சு 147, 149, 150 இதெல்லாம் வந்துட்டு தே டீல் வித் தி by elections. அதுக்கு என்ன ப்ரொசீஜர், when the by elections are to be conducted. ஸோ இது ஒரு ஃபேர் ஐடியா இருக்கும் as a candidate preliminary டைப்ல. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம்னாக்க, கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் on motion of separation of power. இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ல கொஸ்டின்ஸ் have already been asked in mains, இல்லையா? லைக் how one institution acts as a check and balance against the power of other institution. What is the importance of separation of power? And so அந்த மாதிரி ஒரு மெயின்ஸோட கொஸ்டின்ல வந்துட்டு an example of this sort can be cited, right? So that will be an apt example. So இதுதான் with respect to the issues or ஒரு UPSC கேண்டிடேட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது this particular part. I hope you are able to and get the idea behind this particular issue. All right. Thank you.